இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோரையும் ஒருங்கிணைத்த இந்த பணிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிலாம் எங்க 2 ஆண்டுகள் இல்ல அதெல்லாம் ஒரு அழுத்தம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் நான் தான் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தேமுதிகவை இந்தியா கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் நான் கோரிக்கை வச்சேன். இப்ப இல்ல, நீங்க எடுத்து பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதனால அது ஒரு நல்ல கட்சி, மக்களுக்கான கட்சி, அது இணைவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொன்னோம். இப்போ நாங்க வரவேற்கிறோம். அதற்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் இந்த கூட்டணி வலிமை பெற போகிறது. இந்த மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை, அதற்கு துணை போகின்ற தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சில கட்சிகளை துடை தெரிவதற்கு இதெல்லாம் வலிமையாக உறுதுணையாக இருக்கு. அவர் நம்ப கூடாதுன்னு சொல்றாருன்னா ரொம்ப நம்புங்கன்னு அர்த்தம். ரைட். இல்லங்க, இது இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம், தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைமை குடும்பம், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற குடும்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற ஒளியேற்றுவதற்கான இந்த குடும்பம். இந்த இந்தியா கூட்டணி குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே எந்த பிரச்சனையும் வராது, எந்த சிக்கலும் வராது. சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்க தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரவேற்றிருக்கோம். தேங்க்யூ.